அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனின் சாபத்திற்கு ஆளாக்கும் பண்பு கடின உள்ளத்துடன் இருப்பது பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். அப்பால் அவர்கள் தம் உடன்படிக்கையை முறித்துவிட்டதால் நாம் அவர்களை சபித்தோம், அவர்களுடைய இருதயங்களை இறுகச் செய்தோம். அல் குர்ஆன் சூரா 5 வசனம் 13. நம் அருமை நபிகள் நாயகம் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அமுதமொழி. ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் தன் இதயம் கடினமாகிவிட்டதாக முறையிட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கூறினார்கள், நீங்கள் உன் இதயத்தை மென்மையாக்க விரும்பினால் ஏழைக்கு உணவளி மற்றும் அனாதையின் தலையை பாசத்துடன் தடவிக்கொடு. ஆதார நூல் அஹ்மத் ஷரீஃப் 263 ஹதீஸ். ஒரு சமயம் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தமது கரத்தால் யமன் நாட்டு திசையை காட்டி சைகை செய்து, இறை நம்பிக்கை அங்குள்ள யமனைச் சார்ந்ததாகும் என்று இருமுறை கூறிவிட்டு, அறிந்து கொள்ளுங்கள், கல்மனமும் இரக்கமற்ற கடின சுபாவமும் பாறைவன ஒட்டக மேய்ப்பர்களிடையே காணப்படும். அங்கிருந்துதான் ஷைத்தானின் இரு கொம்புகளும் உதயமாகும். குழப்பங்கள் தலைதூக்கும், அதாவது ரபியா மற்றும் முளர் குலத்தாரிடையே அவை தோன்றும் என்று சொன்னார்கள். அறிவிப்பாளர் ஹல்ரத் மஸ்ஊத் உக்பா பின் அமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் ஸஹீஹ் புகாரி ஷரீஃப் 5303 ஹதீஸ். நல்லோர்களின் நற்சொற்கள். ஹல்ரத் மாமிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள், ஒரு அடியானுக்கு இதய கடினத்தை விட பெரிய தண்டனை எதுவுமில்லை. ஒரு சமுதாயத்தின் மீது அல்லாஹு கோபம் கொண்டால் அவர்களுடைய இருதயங்களிலிருந்து ரஹ்மத்தை, அதாவது இரக்கத்தை, கருணையை பிடுங்கிவிடுவான். ஆதார நூல் தஃப்சீர் அல் குர்துபி பாகம் 15 பக்கம் 161.